all, welcome to our channel Craftiiee World. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேஸ்டான பேப்பர் கப்ஸ் அதாவது யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப்ஸ் வச்சு எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ அதுக்காக இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் ஒரு 3 கப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 3 கப்ஸ்மே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி அது ஈக்குவல் ஆஃபா நம்ம மடிச்சிட்டு அதோட 2 எண்ட்ஸ்மே கட் பண்ணி எடுக்க போறோம். சோ இந்த மாதிரி 2 எண்ட்ஸ்மே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது பேப்பர் கப்ஸ்ங்கறதால நமக்கு இத கட் பண்ணவும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ இது நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். சோ இந்த மாதிரி பேப்பர் கப்ஸை ஈக்குவல் ஆஃபா நம்ம ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேப்பர் கப் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க பேலன்ஸ் 2 கப்ஸையும் நம்ம இதே மாதிரி ஈக்குவல் ஆஃப்ஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம 3 கப்ஸ்மே ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. சோ நம்ம 3 கப்ஸை ஈக்குவல் ஆஃபா ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு டோட்டலா 6 கப்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது 6 ஆஃப்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கப்ஸ் எல்லாத்திலயுமே இந்த மாதிரி 2 எண்ட்ஸ்லயுமே நம்ம நல்லா பெண்ட் பண்ணி விட்டுக்க போறோம். இது ஏன் நம்ம பெண்ட் பண்ணி விட்டுக்கறோம் அப்படின்றத நம்ம வீடியோல கண்டினியூவா பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம எல்லா கப்ஸ்லயுமே அதாவது நம்ம கிட்ட இருக்க 6 ஹாஃப் கப்ஸ்லயுமே இந்த மாதிரி ரெண்டு சைடுமே எண்ட் நல்லா நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க போறோம். சோ இப்போ நம்ம எல்லாமே ஃபோல்ட் பண்ணி வெச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த எல்லா கப்ஸ்மே நம்ம மர்ஜ் பண்ண போறோம். அதாவது டோட்டலா ஒரே கப்பா நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். சோ நம்ம இத நல்லா ஒரே கப்பா ஜாயின் பண்றதுக்கு ஸ்டிக் பண்ணனும்ல. சோ நார்மல் கப்ஸா இருந்தா ஸ்டிக் பண்ண கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த கப்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணனும்னா நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளோட கிராஃப்ட் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது அஃப்கோர்ஸ் ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நமக்கு கிடைச்சிருக்க இந்த சர்க்கிள் ஷேப் கப்ஸை வந்துட்டு கார்ட்போர்டில் வச்சு அதோட ஷேப்பை நம்ம அழகாக வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வேஸ்ட்டாக நமக்கு சின்ன ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கிடைச்சாலே போதும். ஸோ வீட்டில் நிறைய வேஸ்ட் பாக்ஸஸ் இருந்தால் அந்த வேஸ்ட் பாக்ஸோட பீசஸ் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே அளவுக்கு நம்ம கார்ட்போர்ட் பீஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அஃப்கோர்ஸ் இந்த பாஸ்கெட்டை நம்ம இந்த கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த கப்ஸோட சைஸ் அண்ட் கார்ட்போர்டோட சைஸ் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒயிட் பேப்பர் கப்ஸை இன்னும் அட்ராக்டிவாக ஆக்கிறதுக்காக அதை ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பர் கப்ஸ் ஃபுல்லாகவே நான் நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணி ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாகவே பேப்பர் கப்ஸில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கார்ட்போர்டுமே பிளாக் சார்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளாக் சார்ட் அண்ட் தென் அந்த பேப்பர் கப்ஸ் ரெண்டுத்தையுமே ஸ்டிக் பண்ணி ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குல்ல. இப்போ நான் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலாக கோல்டன் கலர் ஃபோம் ஷீட் அண்ட் கோல்டன் கலர் கூலிங் பேப்பர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து அந்த கார்ட்போர்ட் பீஸ் ஃபுல்லாகவே ஒரு உள்ளன் த்ரெட் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு எல்லோ கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். ரெட் கலர் பாஸ்கெட்டுக்கு எல்லோ கலர் ஹோல்டர் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு எல்லோ கலர் உள்ளன் த்ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இந்த உள்ளன் த்ரெட் வச்சு ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணி கவர் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம கார்ட்போர்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்துட்டு நம்ம பாஸ்கெட் கூட ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இன்னும் அட்ராக்டிவாக நம்ம டெக்கரேட் பண்ணணும்ல. ஸோ பாஸ்கெட் மட்டும் டெக்கரேட் பண்ண பார்த்தா அதோட ஹோல்டரையும் நம்ம டெக்கரேட் பண்ணணும்ல. அதுக்காக அந்த ஹோல்டரில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு நார்மலாக ப்ளவுஸ் பார்டர்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேன்சி ஸ்டோரில் ஈஸியாகவே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு இதை டெக்கரேட் பண்ணால் பார்க்கவே இன்னும் ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்மளோட பாஸ்கெட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த ஹோல்டரை நம்ம அந்த பாஸ்கெட் கூட ஸ்டிக் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட பாஸ்கெட் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஒரு வேஸ்டான யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் வச்சு எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக அழகான ஒரு பாஸ்கெட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.